அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியாக்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தொருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நம்மை எல்லாம் இந்த ஜும்ஆவுடைய நாளையில் ஒன்று சேர்த்ததை போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவனுடைய அருஷு நிழலுக்கு கீழ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு இன்று ஷஅபான் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆ பிறை 8 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா ரஜபிலும் ஷஅபானிலும் நம் அனைவருக்கும் பரக்கத்து செய்வானாக. மேலும் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்துல நிறைய அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ரஜபுன் ஷஹருல்லாஹ், ரஜபு மாசம் அல்லாஹ்வினுடைய மாசம், ஷஅபானுன் ஷஹ்ரி, இந்த ஷஅபான் என்னுடைய மாதம், வ ரமலானுன் ஷஹ்ரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய மாசம் ரமலான் என்பதாக சொல்லுவார்கள். ஷஅபானுடைய மாசம் வந்துட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப மற்ற எந்த மாதங்களிலும் இல்லாத அளவிற்கு நீங்கள் ரமலான் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்துல அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்டதற்கு நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, இந்த மாதத்திலே ஓராண்டு காலங்கள் நாம் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நான் நோன்பாளியாக என்னுடைய கணக்கு வழக்குகள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்பதாக சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய சில நன்மையான காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவிற்கும் எத்தி வைக்கப்படும். ஸலவாத் ஓதணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் உங்களின் மீது இத்தனை ஸலவாத் ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லப்படும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில அல்லாஹுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாம விளங்கிக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நன்மை தீமையான காரியங்கள் கொண்டு போய் ஒப்படைக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற செய்திகளை உம்மத்துகளுக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான், தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றான். அப்ப அந்த மாதிரி சுபுகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுபுகுடைய நேரத்துல மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். இரவு முழுவதும் பணி செய்த மலக்குகள் அந்த நேரத்துலதான் உயர்ந்து போவாங்க. அதனால தான் சுபுகுக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் நாம தொழுகைக்கு பின்னால் தஸ்பீஹ் ஓதுவதை வழமையாக வைத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அப்படி நம்முடைய நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த வேளையில் நாம் தஸ்பீஹ் செய்தவர்களாக இருப்பதை விரும்புகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இங்கு நினைவுபடுத்த வேண்டும். இதுபோன்று ஷஅபானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய கபருஸ்தான், சஹாபா பெருமக்கள் எல்லாம் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்ணறைக்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணறை வாசிகளுக்காக துஆ செய்த அந்த நிகழ்வை புகாரி, முஸ்லிம் போன்ற பெருங்கொண்ட கிதாபுகளில் 5 கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க முஸ்லிமாக இருக்க முடியாது.
அன்பிற்குரிய பெருமக்களே, இன்று இதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியத ஒரு நடைமுறையாகவும் ஒரு ஹதீஸாகவும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சர்ச்சை? முன்னோர்களுக்கு, அதாவது முன் சென்ற காலம் சென்ற மௌத்தாகிவிட்ட கபுராளிகளுக்கு நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் போய் சேருமா? அதனால அவங்களுடைய அதாபுகள் குறைக்கப்படுமா? அதனால அவங்களுடைய கபுரு வெளிச்சமாகுமா என்பன போன்ற பல கேள்விகள் எத்தனையோ தடவை நம்ம இதை பதில் சொல்லியிருந்தாலும் திரும்ப திரும்ப மக்கள் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம இதை சொல்லும் பொழுதெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்ய முடியாது, முன்னோர்களுக்கு கபூர்ல மௌத்தா போனவங்களுக்கு இந்த நன்மையை சேர்த்து வைக்க முடியாது, அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அதோட சாப்டர் க்ளோஸ், அதுக்கப்புறம் எந்த நன்மையும் என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை என்பதாக இன்று சொல்லித்தரக்கூடிய சில தவறுதலான பயான்களின் மூலமாக இன்று மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம குடும்பங்கள்ல உள்ள முன்னோர்களுக்கு, மௌத்தா போனவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு என்ன செய்யறது இல்லை, துஆக்கள் ஓதுறது இல்லை. அப்படி ஓதாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நாம நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமைக்குரிய குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா அழகான ஒரு அத்தியாயத்தை சொல்லுவான். ரப்பனா குஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் மரணித்து விட்டார்களே, முன் சென்று விட்டார்களே, அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பு. அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய திருவசனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சது, ஈமான் கொண்டு எங்களுக்கு முன்னால் மௌத்தா போயிட்டாங்கல்ல, எங்களுக்கு முந்திட்டாங்கல்ல, அவங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வரியில சொல்கின்றான், வலா தஜ்அல் ஃபீ குலூபினா, எங்களுடைய கல்புகளில் நீ ஆக்கி விடாதே, ரில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டு முன்னால் சென்று விட்டவர்களுடைய அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களுடைய கல்புகளில் நீ ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த திருவசனத்தை நமக்கு நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதாவது நீங்க உங்களுக்கும் துஆ செய்யுங்க, உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களை பெற்றவர்கள், பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவர்களுக்கும் நீங்க என்ன செய்யணும், துஆ செய்யணும். அவங்களை பத்தி தவறான எண்ணங்களை உங்களுடைய கல்வியில நீங்க என்ன செய்யக்கூடாது, கொண்டு விடக்கூடாது. அவர் என்ன நமக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டா போனாரு, அவர் என்ன நமக்கு என்ன தோட்டம் துறவை விட்டுட்டா போனாப்புல, நம்மளுக்கு நடுத்தருதான விட்டுட்டு போனாரு. இது போன்ற தவறான எண்ணங்களை உங்களுடைய கல்விகளில் நீங்கள் பதித்து விடாதீர்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நீ இரக்கம் உள்ளவனாக இருக்குகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த திருவசனத்தை வைத்து இதற்கு முன்னாலும் நாம் பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றோம், சொல்லி பேசி இருக்கின்றோம். முன் சென்ற முன்னோர்களுக்கு, மௌத்தாளிகளுக்கு, கபுராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் சென்றடையும் என்பதற்கு இந்த குர்ஆன் வசனம் ஒன்று மாத்திரமல்ல, ஏராளமான வசனங்கள் இருக்குகின்றது. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பொன்மொழிகளால் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு விஷயம் இப்ப உதாரணமா, இது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட பயான்கள்ல, அவங்களுக்கு விருப்பமான கொள்கைவாதிகள் சொல்லக்கூடிய பயான்கள்ல இது கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுனால அது உள்ளத்துல போய் பதிஞ்சிருச்சு. அதனால இது போன்ற பயான்களை சில பேர் என்ன செய்யலாம், வெறுக்கலாம். அதுக்காக வேண்டி நாம குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லாம இருக்க முடியாது. பெருமைக்குரிய அன்புக்குரியவர்களே, சில விஷயங்களை நம்ம கல்புல நினைச்சிடுறோம், சில விஷயங்களை நம்ம நம்பிடுறோம். நம்பிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னத்தை போய் சொன்னாலும் மண்டையில ஏறாது, உள்ளத்துல ஏறாது. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவர்களுடைய கல்விலும் அவர்களுடைய காதுகளிலும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது போல, அதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் அது என்ன செய்யாது, அந்த காதுல ஏறாது. அது ஏறுறவங்களுக்கு ஏறட்டும், ஏறாதவங்களுக்கு ஏறாம போகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடிய செய்திகளை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க,
ஒருவர் மரணித்து விட்டார், மரணித்து விட்டதற்கு பிறகு அவரை சென்றடையக்கூடிய விஷயங்கள் 3. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான ஒரு சதக்கா. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கூடிய காலத்திலேயே ஒரு நிரந்தரமா வருமானம் தரக்கூடிய ஒரு சதக்காவை செஞ்சிடறாரு. ஒரு பள்ளி கட்டி இருக்கிறாரு, அல்லது ஒரு கிணறை வெட்டி கொடுத்திருக்கிறாரு, அல்லது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரு, அல்லது ஒரு மதரசா வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அல்லது நிறைய கிதாபுகள் மதரசாக்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமாக படிக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக என்ன செய்யுமா, அவங்களுக்கு நன்மைகள் சென்றடைந்து கொண்டு இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதற்கடுத்ததாக அதற்கடுத்ததாக அவருடைய கல்வி இருக்குதல்லவா, அதுவும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மௌத்தா போனாலும் சரி, அவருடைய கல்வினா என்ன? ஒருவர் நன்கு கல்வியை கற்றிருக்கின்றார், அந்த கல்வியை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார், அவர்கள் அதை படித்துக் கொள்கின்றார்கள், அதை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், அவர்கள் அதை ஓதுகின்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அவர்கள் அதை ஓதுகின்றார்கள். இப்படி அவர்கள் ஒருவருக்கு பின் ஒருவர் ஓத 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 அந்த நன்மைகள் அவருக்கு போய் சென்று கொண்டே இருக்கும், அவருக்கு அது சேர்ந்து கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியாவிற்கு பிறகு ஒரு கல்வி அவருக்கு அவருடைய மரணத்திற்கு பிறகு சென்றடையும். அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள் வலதுன் சாலிஹா, சாலிஹான அவருக்கு அவர் மௌத்தா போனதற்கு பிறகு அவருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். அவருக்கு உதாரணமா, நான் மௌத்தா போயிட்டேன், என்னுடைய மகன் எனக்கான துஆ செய்தார், யா அல்லாஹ் என்னுடைய தகப்பனார் மௌத்தா போயிட்டாங்க, அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு, அவருடைய கபரை விசாலமாக்கு, அவருடைய கபரை வெளிச்சமாக்கு என்பதாக ஒருவர் துஆ செய்கிறார்னு சொன்னா அந்த துஆவின் பிரதிபலன் அவருடைய கபருக்கு சென்றடையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை யாராலும் மறுக்க முடியாத ஆதாரப்பூர்வமான சஹீஹான தெளிவான ஹதீஸ். அன்பிற்குரிய பெருமக்களே, இது போன்று ஒன்றென்றல்ல ஏராளமாக இருக்கின்றது. ஒன்றொன்றாக சொல்லுகின்றேன், நீங்கள் காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய சில அமல்களை இவர்கள் நம்மை கேலி செய்வார்களோ, அவர்கள் நம்மை தப்பாக நினைத்துக் கொள்வார்களோ என்பதற்காக செய்யாமல் விட்டு விடுவோமையானால் அது நமக்கு மாத்திரம் நஷ்டம் அல்ல, நம்முடைய முன்னோர்களாகிய நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களாகிய மரணித்து விட்டவர்களுக்கும் அது நஷ்டமாக சென்றடையும். உதாரணமா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நீங்கள் கபூர்களை சென்றடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், அல்லது கபூரை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால், அல்லது நீங்கள் கபூரை சந்திக்க ஜியாரத்துக்கு சென்றால் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், நிச்சயமாக உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், இன்னா இலாஹி வ இன்னா இலைஹி லாஹிகூன், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரப்போறோம் அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை சொன்னாங்க? ஒரு சஹாபி ஒரு கபருக்கு போய் நன்மைகள் சேராது என்று சொல்லும் அளவுக்கு அது உண்மையாக இருக்குமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்தா சலாம் சொல்ல சொன்னாங்க. அந்த சலாமத்துல எப்படி போய் சேரும்? இந்த ஹதீஸ் நீங்களும் பின்பற்றுதானே செய்றீங்க. சில கபூர்கள்ல எழுதியே வைத்திருக்கிறாங்களே, உள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு நுழைய வேண்டும் என்பதாக. கபராளிகளை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாம் அவர்களுக்கு சென்றடையும் என்று இருக்குமானால் அவர்கள் பதில் சலாம் சொல்லுவதாகத்தான் இருந்தால் தானே அதை சலாம் சொல்ல இருப்பாங்க. ஒருவருக்கு சலாம் சொன்னால் அது சுன்னத்து, அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது வாஜிபு. அவர் பதில் சொல்லுவார் என்ற சூழ்நிலை இருக்குமானால் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை இங்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை 4 இமாம்களும், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி போன்ற 4 இமாம்களும் தெளிவாக அல்லாஹ்வுடைய அந்த கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் வஃபாத் ஆயிடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்காக நான் என்ன செய்யணும்? மௌத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காண்டி நான் என்ன செய்யணும் அப்படி இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய அந்த தாயாருக்காக நீங்கள் சதகா செய்யுங்கள், சதகா செய்யுங்கள். அவர் நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஹதீஸ் தெளிவாக நான் சொன்ன இந்த சிஹாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான 6 மிக பெரும் கிரந்தங்களிலே 5 கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, அதற்கடுத்ததாக அந்த ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயார் விட்டு சென்ற சொத்துக்களில் மிக முக்கியமான சொத்தான ஒரு தோட்டத்தையே அப்படி சதக்கா செஞ்சுட்டாங்களாம். ஒரு தோட்டத்தை அப்படியே முழுச சதக்கா செஞ்சுட்டாங்க. அந்த தோட்டத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளும்
அவர்களுடைய கபருக்கு சென்றடையும் என்பது இந்த ஹதீஸினுடைய அற்புதமான ஒரு விளக்கமாக இருக்குகின்றது என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஒரு பெண்மணி வருகின்றார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, என்னுடைய பெற்றோர் இருந்த காலத்துல ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி இருந்தார்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்னமே அவர்கள் வஃபாத்தாகிவிட்ட ஒரு சூழ்நிலை இருந்து விட்டது. இப்ப நான் இவங்களுக்காக வேண்டி ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் அவர்களுக்கு கூடுமா என்று கேட்குகின்றார்கள். ஹுஜ்ஜு அன்ஹா, நீங்கள் அவர்களுக்காக வேண்டி செய்யுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்பதாக ஒரு வரியை சொன்னார். இதே போன்று இன்னொரு சஹாபி, அந்த சஹாபி அதாவது ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த சஹாபி என்பதாக எழுதுகின்றார்கள். அவர் வருகின்றார், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இன்னி உம்மி, நிச்சயமாக என்னுடைய உம்மி, தன்னுடைய தாய் மாத்தத், மௌத்தாயிட்டாங்க, அவங்க ஹயாத்தோட இல்ல. நதர்து அன் துஹஜ்ஜ, அவர்கள் ஹஜ் செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள், ஹஜ் செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள். ஃபலம் தஹஜ்ஜத், ஹஜ் செய்வதற்கு முன்னால் மாத்தத், மௌத்தா போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லாஜிக்கா ஒரு வார்த்தை கேட்பாங்க. உன்னுடைய தாயாரோ உன்னுடைய தகப்பனாரோ கடன் வாங்கி இருக்குகின்றார்கள். கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவது உன் மீது கடமையா இல்லையா? ஆமா, என் மீது கடமை தான். அதனாலதான் இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறோம், ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சுட்டு யாராவது என்னுடைய தாயாரோ என்னுடைய தகப்பனாரோ யாரு மௌத்தா போனாங்களோ அவங்கள சொல்லி என்ன செய்யறோம், யாராவது என்னுடைய தகப்பனார் ஏதாவது உங்க மனசு புண்படும்படி பேசியிருந்தா, என்னுடைய தாயார் உங்களுடைய மனசு புண்படும்படி பேசியிருந்தா நீங்க என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிருங்க. யாரிடமாவது என்னுடைய தாயாரோ தந்தையோ கடன் வாங்கி இருந்தா அதை என்கிட்ட சொல்லிருங்க, திருப்பி தந்துடுறேன் என்பதாக நம்ம என்ன செய்ய சொல்றோம். அது மாதிரி கடன் உன்னுடைய பெற்றோர் வாங்கி இருந்தால் எப்படி அதை நீ திருப்பி கொடுப்பது கட்டாய கடமையோ, அது போன்று உன்னுடைய பெற்றோர் ஹஜ் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமானால் அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சில பேர் நினைச்சிருப்பாங்க, வஃபாத் ஆயிருப்பாங்க, வஃபாத்தான காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய சொத்து செல்வங்கள் கொடுத்திருந்திருப்பான். அந்த சொத்து செல்வங்களுடைய அமைப்பு எந்த அளவுக்கு சொன்னா ஹஜ் செய்யக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு சொத்து செல்வங்கள் இருந்திருக்கும். அறியாமையினாலோ அல்லது ஹஜ்ஜை பற்றி தெரியாமையினாலோ அல்லது ஹஜ்ஜை செய்வதற்குண்டான நேர போக்குவரத்து இல்லாததினாலோ அவங்களுக்கு மௌத்து முந்தி இருப்பதினாலோ ஹஜ் செய்யாம மௌத்தா இருந்திருப்பாங்க. அப்படி யாராவது நம்முடைய தாயோ தகப்பனோ மௌத்தாக இருந்தால் அவர்களுடைய பெயரில் பாக்கியாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை நாம் கண்டிப்பாக நிறைவேற்றணும். முடிந்தால் நாமே என்ன செஞ்சிடணும், போய் அந்த ஹஜ்ஜ, என்னுடைய இதுக்கு பேர் பதுலி ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஹஜ் அதாவது பதுலி ஹஜ்ஜுன்னு சொன்னா அவங்களுக்கு பகரமாக செய்யறது, தாய்க்கு பகரமாக ஹஜ்ஜு, தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பகரமாக ஹஜ்ஜு என்பதாக நியத்து வைத்து போகணும். அப்படி நம்மளால் போக இயலவில்லை, நம்முடைய வியாபாரம், நம்மளுடைய உடல்நல குறைவு, இதன் காரணத்தினால ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க நாம் என்ன செய்யணும், யாரையாவது ஹஜ் செய்ய ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லது இவர்கள் ஹஜ் செய்தால் இவங்களுடைய அந்த அமல்கள் சரியான முறையில் செய்வாங்க. உதாரணமா ஆலிம்கள் என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கு நம்ம அவங்களுக்கு நம்முடைய தாய்க்கு பகரமாக, நம்முடைய தந்தைக்கு பகரமாக, நம்முடைய சகோதரருக்கு பகரமாக, யாருக்கு பகரமாகவோ என்ன செய்யலாம், யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜை செய்யாமல் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதை என்ன செஞ்சாகணும், கண்டிப்பா செய்தாக வேணும், இது கடமை. அன்பிற்குரிய பெருமக்களே, இன்னொரு பெண் வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்க நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே, நோன்பு முடிந்த காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க, நோன்பு வைக்கல. அவங்களுக்கு பதிலா நான் நோன்பு வச்சா அவங்களுக்கு போய் சேருமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண் கேட்கிறாங்க. காலத்து யா ரசூலுல்லாஹ், என்ன உம்மி மாத்தத்து சௌம ஷஹரின், நோன்பு வைக்கிறதுக்கூடிய அந்த மாதத்திலேயே நோன்பு வைக்காம மௌத்தாயிட்டாங்க, நான் அவங்களுக்கு பதிலா நோன்பு வைக்கலாமா என்பதாக சொல்லும் பொழுது அப்பதான் இந்த கடன் செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அன்ஹா, நிச்சயமா நீங்க என்ன செய்யுங்க, அந்த தாய்க்காக வேண்டி நீங்க அந்த நோன்பை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, நோன்பிற்கும் ஹஜ்ஜுக்கும் இந்த தகவல்களை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சொல்லல,
ஒருவர் வயசாயிருச்சு, தொழுகாம இருந்துட்டாரு, அல்லது தொழுகக்கூடிய காலங்கள்ல சரியான முறையில தொழுகாம அவர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா, ஒரு தொழுகைக்கு பகரமாக அவருக்கு ஒரு முத்து என்று சொல்லக்கூடிய, அதாவது 3 படி, ஒரு வக்து தொழுகைக்கு 3 படி நெல்லோ அரிசியோ நம்ம என்ன செய்யணும், சதக்கா அவங்க பேர்ல செய்யணும். அப்பதான் அது அவங்களுடைய பேர்ல உண்டான அந்த கடமை என்ன செய்யும், நீங்கும் என்பதாக நாம் ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கிறோம். இது போன்ற தகவல்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நாம ஒரு நேரம் இருந்தது எல்லா வீடுகளிலும் முன்னோர்களுக்கு துஆ ஓதணும், முன்னோர்களுக்கு துஆ ஓதணும். ஆனா இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது கொஞ்சம் கூட இல்ல. இது நீங்க தவறாக நினைத்து விடக்கூடாது, நீங்க வேற மாதிரி சிந்தனைக்கு போயிடக்கூடாது. அன்பிற்குரிய பெருமக்களே, வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தையும் மன்னித்து நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்றான். ஒரு நேரத்தில் இருந்த நம்முடைய வீடுகளில் உள்ள பரக்கத் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இல்ல தெரியுமோ? நீங்க ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது. நம்ம வீட்டுல நிறைய பேர் சம்பாதிப்போம், 4 பேர் சம்பாதிக்கக்கூடிய வீடுகள் இருப்பாங்க, வீட்டுல பார்த்தா கஷ்டம் இருக்கும். 5 பேர் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, கஷ்டம் இருக்கும். என்னன்னா, சில கடமைகளை நான் சென்ற வாரம் பயான்ல கூட ஒரு விஷயத்தை சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளில் நாம் மாறு செய்யும் பொழுதோ அல்லது கொஞ்சம் அடாவடித்தனமான செயல்பாடுகளை நாம் செய்யும் பொழுது, உதாரணமாக ஜுமாவுடைய அந்த குத்பாவுடைய நேரங்கள்ல செய்யக்கூடிய அந்த சேட்டைகளை எல்லாம் நாம் சொல்லி காட்டணும். அதெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரிதான் இது போன்ற செயல்பாடுகளை செய்யாமல் நிறுத்துகின்ற பொழுது நம்மளுடைய சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் பயம் காட்டுறதுக்கான சொல்லலைங்க. நாம இது போன்று செஞ்ச காலத்துல நல்லா இருந்தோம், இன்னைக்கு வசதி வாய்ப்பா இருக்கிறோம், ஆனா பரக்கத்து இல்லாம இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அது ஒரு கடன், அது ஒரு கடன். அந்த கடனை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு ஜனாசா வருது. அந்த ஜனாசா வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்குகின்றதா என்பதா? இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம், புகாரி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான சஹீஹான ஹதீஸ். அங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு ரொம்ப பெரிய கடன்லாம் இல்ல, 2 ரூபா கடன் கொடுக்கும், 2 பேரும், அதுதான் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுவீங்க, நான் அந்த பொறுப்பு ஏத்துக்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை பொறுப்பேற்றுக்கிட்டது யாரு? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டதுனால தொழுக வைக்கிறாங்க, பொறுப்பேற்றுக்கிட்டதுனால தொழுக வைக்கிறாங்க. தொழுகு வச்சு முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஹதாதாவை பாக்குறாங்க. அபூ ஹதாதா, அந்த 2 ரூபாயை கொடுத்துட்டீங்களா? இல்லையா சொல்றா, நேற்று தான் நம்ம மூத்தா இருக்கிறாங்க, நம்ம மறந்துட்டேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக 2 தடவை 3 தடவை பார்த்தார்கள், கேட்கல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் கேட்கின்றார்கள், அபூ ஹதாதா, இப்ப நீங்க அதை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், முடிச்சுட்டேன், கதீதுஹுமா, அந்த 2 தினாரையும் நான் செஞ்சுட்டேன், நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் பர்தத்த ஜில்தஹா, அவருடைய உடலை அல்லாஹ் தஆலா இப்பதான் குளிர்ச்சியாக்கி இருக்கிறான். அவருடைய உடலை, ஒருவருக்கு கடனை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பொறுப்பேற்றுக் கொண்டால் மட்டும் பத்தாது. இப்ப நம்ம அத்தா மூத்தா போயிட்டாங்க, நம்ம அம்மா மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு கடன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த கடனை உடனேயே நம்ம என்ன செய்யலன்னு சொன்னா, அந்த கபூர்ல என்ன செய்யப்படாது, அந்த அதாப என்ன செய்யப்படாது, நிப்பாட்டாம இருக்கப்படாது. நிச்சயமான செய்வான், அதான் நடந்துகிட்டு தான் இருக்கும். நாம என்னைக்கு அவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடனை நிறைவேற்றுகின்றோமோ, அது கடனாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இது போன்ற எல்லா செயல்களுக்கும் அவர்களுக்கு தேவையா உண்டான அந்த அதாபு நடந்துகிட்டே இருக்கும்பதாக நம்ம ஹதீஸின் வாயிலாக கேட்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நான் பல தடவை சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. சொல்ல பொருத்தமான ஒரு நேரமாகத்தான் இது இருக்குகின்றது என்பதாக நான் கருதுகின்றேன். ஒண்ணுமில்லை, ஒரு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் இப்னு கைஸ், இந்த சஹாபியை பத்தி கூட சுபுஹ் பயான்ல ஒரு 15 நாளைக்கு முன்னதாக சொன்ன ஒரு ஞாபகம். அந்த சஹாபி ஒரு போர்ல ஷஹீதாயிடுறாங்க. இது ரொம்ப பிரபலியமான ஒரு ஹதீஸ். இது சும்மா கட்டுக்கதையெல்லாம் இல்ல. சொல்லும் பொழுது நமக்கு அது போன்று தோன்றும். அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபி போர்ல ஷஹீதாகி கிடக்குறாங்க. அவங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த உருக்கு சட்டை, அந்த மேல போடுவாங்க பாத்தீங்களா, அந்த சட்டை இரும்பு கவசம், இது இவருக்கு தேவைப்படாது, இவர் தான் ஒப்பாத்தாயிட்டாரே, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இன்னொரு சஹாபி என்ன செஞ்சிடறாங்க, அதை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க.
எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய ஒட்டக தொழுவத்துல கொண்டு வைக்கிறாங்க. அடுத்து போர் ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்ப பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உறவுக்காரர் ஒருவருடைய கனவுல தோன்றார். வந்து, நான் இறந்து கிடந்த சூழ்நிலையில் என்னுடைய அந்த உருக்கு சட்டையை, அந்த கவசத்தை இன்னார் எடுத்துட்டு போயிட்டாரு, நீங்க அந்த நபரிடம் இருந்து வாங்கிட்டு வாங்க. அது அவருடைய தொழுவத்தை, அதை கரெக்டா சொல்றாங்க, அந்த கனவுலேயே சொல்றாங்க, அவர் தொழுவத்தினுடைய மூளையில அதை பதுக்கி வச்சிருக்கிறாரு. அவரை எடுத்துட்டு போனவரு அதை ஒழிச்சு வச்சுக்கணும்டோ, அவரை அபகரிக்கணும்டோ, அதை வித்து தின்றணும்டோ கெட்ட எண்ணத்தில் எடுத்துட்டு போகல. அவருக்கு பயன்படாத ஒரு பொருள் சும்மா கிடக்குது, அதை நம்ம எடுத்துட்டு போய் என்ன செஞ்சுக்கிறோம், அடுத்த போர் வரும்பொழுது நம்ம பயன்படுத்திக்கிறோம் நல்ல எண்ணத்துல தான் எடுத்துட்டு போனாரு. ஆனால் இவர் சாபித் இப்னு கைஸ் தன்னுடைய உறவுக்காரருடைய கனவுன்னு சொல்றாரு, நீங்க வலீத் இப்னு முகைராவை கொண்டுகிட்டு போய் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து போர்படை தளபதியாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு போய் அந்த உருக்கு சட்டையை வாங்கிட்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கையில கொடுத்து, அதை விட்டு நான் இன்னாருக்கு 400 திர்ஹங்கள் கடனாக கொடுக்க வேண்டும், அந்த கடனை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லி இதை நடைமுறைப்படுத்தியதாக நாம கிதாபுகள்ல பார்க்கிறோம். இறந்து போனவர் யாருங்க, நம்மள மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு சஹாபி மாத்திரம் இல்ல, ஷஹீதானவர். ஷஹீதானுடைய அந்தஸ்து என்னங்க, சுவர்க்கம், கேள்வி கணக்கே இல்ல. அவருக்கும் கூட கடன் இருக்குமானால் அல்லாஹ் பிடிச்சுக்கிடுவான், அவருக்குமான கடன் இருக்குமானால் அல்லாஹ் பிடிச்சுக்கிடுவான். அப்ப அந்த கடனை கூட கனவில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தார் என்று சொன்னால், அந்த கடனினுடைய மிக மோசமான ஒரு தண்டனை என்ன என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்கி ஏமாத்திடலாம் என்பதாகவோ அல்லது கொடுக்காமல் இருந்து விடலாம் என்பதாகவோ, அது உறவுக்காரராக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது, கடனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா அதனுடைய பலனை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கபூரில் சென்று அடைய வேண்டியிருக்கும். அப்ப கபூரில் இது போன்ற வேதனைகள் நடக்குகின்றது. அவர்களுக்கு துஆ செய்யும் பொழுது உங்களுடைய மௌத்தாக்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்கன்னா, யாசீன் என்ன பைபிள்ல உள்ளதா அல்லது ஜபூர் இன்ஜில்ல உள்ளதா, குர்ஆன் ஷரீஃப்ல உள்ளது தானே? அன்பிற்குரிய பெருமக்களே, யாசீன் என்பது கபராளிகளுக்கு மட்டும் ஓதப்படக்கூடிய விஷயம் அல்ல, எல்லாவற்றிற்கும் ஓதலாம். அது கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்பாக இருப்பதனால் அதை உங்களுடைய மௌத்தாக்களுக்கு ஓதுங்கள் என்பதாக சொன்னாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசம் கபராளிகளுக்காக அதிகம் துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் நீங்கள் கொள்வதோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்று உங்களுக்கு இந்த செய்திகள் சொல்ல விளையப்பட்டது. அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய எண்ணங்களில் உள்ள தவறான செய்திகளை அகற்றி எது சாத்தியமோ எது செய்ய வேண்டுமோ அது போன்ற செயல்களை சரியாக செய்வதற்கு நற்கிருபை ரஹ்மத்து செய்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.